Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ். இந்த திரைப்படம் வெளியான 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயர்லாந்து நடத்திருப்பாங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா டிம் மெய்லாண்ட்ஸ். இந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா என்டே வால்ஷ். இந்த திரைப்படம் கிளேர் கீகன் அவங்க புத்தகத்தில் தழுவப்பட்டதுங்க. இந்த திரைப்படத்தில் சிலியன் மர்ஃபி, பில் ஃபுல்லாங் புதுமை கதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எமிலி வாட்சன், சிஸ்டர் மேரியா அவங்க ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. இந்த கதைகளும் நடக்கிறது அயர்லாண்டில் ஒரு டவுனில், மிக முக்கியம் 1985ஆம் ஆண்டு நடக்குது. படத்தின் நாயகனான பில் ஃபுல்லாங் அவன் யார் வந்து அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பொம்பளை பசங்க வந்து ரைஸ் பண்ணுறான். இன்னொன்று அவரோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோல், ஃபியூயலு இதெல்லாம் வந்து கொண்டு போய் வந்து யார் கேட்குறாங்க அங்கே போய் கொடுத்து வர்றது தான். ஸோ அந்த ஃபியூயல் கம்பெனியில் அவன் வேலை செய்கிறான். அங்கே இருக்கிற எல்லா இதுவுமே அவன் தான் போய் பார்க்கறான். மிக முக்கியமாக கோல், ஃபியூயலில் அது மாதிரி சப்ளை பண்ணுறது தான் அவனோட வேலை. அவனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவனை ஏற்றுக்க முடியல, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அந்த கஷ்டம்ன்ற சென்ஸ் மிக முக்கியமாக அந்த சின்ன பசங்களாக இருந்தால், அந்த ஒரு 10 வயசு 12 வயசு பையனாக இருந்தால் அவன் வந்து ரொம்ப வந்து ஒரு மெர்சி உள்ளே போயிடுறான். ரொம்ப இறக்க உணவு உள்ளவனாக இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து கோலை வந்து எடுத்து போய் போடுற இடத்துல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவன் எல்லா இடத்துலையும் கோல் தூக்கி போய் போடுறான், சப்ளை பண்ணுறான். இல்லை ஒரு இடத்துல ஒரு கான்வென்ட்டுக்கு போகிறான், குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கான்வென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக பொம்பளை பசங்க தான். இப்போ அந்த கான்வென்ட்டில் ஒரு பொண்ணு வந்து சாரான்ற ஒரு பொண்ணு வந்து இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறா, இங்கேருந்து கூட்டு போயிடுங்க, என்னால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நான் ஷாக் ஆகிறான். பட் உண்மையாகவே சாரா ஏன் அந்த கேள்வி கேட்டான் ஒரு பாயிண்ட்டு. சரி, இவனுக்கு அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியுமான்னு 2வது பாயிண்ட்டு. கடைசியில் உண்மை ஹெல்ப் பண்ணானா ஹெல்ப் பண்ணலையா 3வது. இதெல்லாம் தாண்டி பில் ஃபுல்லாங்கோட கேரக்டர் ரொம்ப 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 பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பான். எதை பற்றியும் பெருசாக இது பண்ண மாட்டான். ஆனால் ரொம்ப ஒரு என்ன சொல் மனசாட்சி உள்ள ஆள் தான். நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் உண்மையாக அவன் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த பொண்ணால் அந்த ஒரு பிரச்சனை எப்படி வந்து சின்ன வயசில் அவனோட பாஸ்ட் ஸ்கார் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு, இறுதியில் எல்லாத்துக்கும் எப்படி வந்து ஆன்சர் கிடச்சிதுன்றதை ஒட்டுமொத்த கலைக்கிழமைங்க. ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ். பட் டைட்டில் தான் மேட்டர். தமிழில் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ் அப்படின்றது எப்படி சொல்லலாம். தமிழில் நம்ம பேசும்போது இந்த மாதிரி சின்ன விஷயம் அப்படின்னு ஒரு பாயிண்டில் பேசலாம். இந்த மாதிரி சின்ன விஷயம்னா எது சின்ன விஷயம், இதெல்லாம் வந்து சின்ன விஷயமா அப்படின்ற கேள்வியை தான் அந்த படம் எழுப்புது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த படத்தில் எடுத்துக்கொண்ட அந்த கதைக்களம். 1985ஆம் ஆண்டு மிக முக்கியமாக சர்ச்சு உள்ள நம்ம பார்த்த பிரச்சனை, சர்ச்சு தான் அந்த படம் பேஷ் பண்ணுது. நம்ம இது வரைக்கும் பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிடோஃபைல் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சின்ன பசங்களை வந்து செக்ஷுவலாக அசால்ட் பண்ணுற விஷயங்கள் தான் நம்ம இது வரைக்கும் சர்ச்சில் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று வந்து சர்ச்சை பொறுத்த வரைக்கும் சர்ச்சோட ஆதிக்கம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த படத்தில் முதல் முறையாக மெக்டலின் லாண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த சர்ச்சில் வந்து நடந்திருக்கு. 1950 கழித்து 99 வரைக்கும் அது இயங்கியிருக்குங்க. ஆக்சுவலாக அந்த மெக்டலின் லாண்ட்ரிஸ்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அதாவது கல்யாணம் ஆகாமல் குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சர்ச்சில் கூப்பிட்டு வந்து விட்டுடுறாங்க. 2வது வந்து வீட்டில் அடங்காதவங்க, மதத்தை மதிக்காதவங்க, அராத்து பிடிச்ச பொண்ணு இதெல்லாம் கூட சர்ச்சில் விட்டுறாங்க, இவங்ககிட்ட விட்டுறாங்க. இவங்களோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அடங்காது, இதெல்லாம் வந்து சொசைட்டியில் ரொம்ப தப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னா, அவங்கள அப்படி ப்ரெக்னென்ட் ஆகி வரவங்கள குழந்தை பிறந்த அப்புறமா அந்த குழந்தைய கூட்டமே எங்கன்னா விட்டுறது, ஆர்ஃபனேஜில் விட்டுறது, இவங்கள வந்து அசிங்கமாக நடத்துறது, ரொம்ப வந்து ஸ்லேவ் மாதிரி நடத்துறது, இதுதான் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்குங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த படம் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதில் என்ன பியூட்டினா, இந்த படத்தோட மெயின் லீடான பில் ஃபுல்லாங். ஆக்சுவலாக பில் ஃபுல்லாங்கோட ஒரு ஸ்கார் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி எந்த மாதிரி ஸ்கார்னா, அவங்க அம்மா எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க அம்மா அந்த பேக் ஸ்டோரி வந்து பார்த்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வேலை செய்கிறவங்க மாதிரி தெரியும். அந்த பேக் ஸ்டோரியில் அந்த மாதிரி நல்லாவே பார்த்துப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே நடந்த அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த விஷயம்தான் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார் டைரக்டர். சரி, அதையும் அதே மாதிரி இதையும் கரெக்டாக ஒரு கட்டத்தில் கனெக்ட் பண்ணுற இடம் இருக்கும் பாருங்கள். தட் வாஸ் சிம்பிளி டெரிஃபிக் ஃப்ரம் டேரக்டருங்க. இந்த படத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து ஒரு புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்டாலும் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஆனால் இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது, இவ்வளோ தான், இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க என்டே வால்ஷ்.
ரொம்ப உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் எந்த இடத்துலையும் பதட்டத்தை ஏற்படுத்தாமல், எந்த இடத்துலையுமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, அதாவது ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, ஆனால் அதெல்லாம் தெரியாமல் ஒரு பாயிண்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா மக்கள், அந்த விஷயத்தில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண எப்படி இருக்கும், ஒரு நரேட்டிவ் கொடுத்து அப்படி இருக்கும் ஸ்க்ரீனில் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு எழுந்த மாதிரி தான் அந்த இருந்தது. அது ரொம்ப பிரமாதமாக வந்து ஸ்க்ரீன் ரைட்டர் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மோர் தென் த ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் எவ்ரி திங், திஸ் ஃபிலிம் பிலாங்ஸ் டு த லீட் ரோல் ஆஃப் சிலியன் மர்ஃபி. என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க அது. தட் பெர்ஃபார்மன்ஸ் லைக் எப்படின்னா, இவ்வளவு சட்டிலாக இவ்வளோ பெரிய ஒரு ஸ்காரை சுமந்துட்டு இருக்க ஒருத்தன் அவன் எப்படி இருப்பான் தான் வாழ்க்கையில், இத்தனைக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைக்கு அப்பா, ஆனால் அவனுக்கு அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வலியில் அவனால் வந்து நிம்மதியாக தூங்க முடியல, யாரும் நிம்மதியாக பேச முடியல, அவனால் நிம்மதியாகவே அந்த வாழ்க்கையை நகர்த்த முடியல. அவனுக்கு ஏற்பட்ட வலி எப்படி, தன் அம்மாவுக்கு ஏற்பட்ட வலி எப்படி. ஸோ இதை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தன், தன்னை சுற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, ஆனால் அவனுக்கு தெரியுது எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாமல் தவிக்கிற ஒருத்தன். ஸோ இறுதியில் அவன் என்ன மாதிரி கட்ட முடிவு எடுக்கிறான் அப்படின்றதெல்லாம் ஒரு கேரக்டரில் மூவ் பண்ணணும். இஸ் டன் இட் பெர்ஃபெக்ட். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாவ், அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சிலியன் மர்ஃபிங்க. அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் சிலியன் மர்ஃபி. ஹி ஜஸ்ட் நெயில்ட் இட். அதில் வந்து எனக்கு எந்த சமயமே கூட டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஒன்ஸ் இட்ஸ் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் சிலியன் மர்ஃபி. எமிலி வாட்சன் சிஸ்டர் மேரியா பண்ணுவாங்க. வெரி ரொம்ப க்ரூஷியல் ரோல். அதே சமயத்தில் ஒரு டைம் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான் வருவாங்க படத்தில் அவங்க. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஷி ஹஸ் டன் ரியலி நீட் ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த சிஸ்டர் மேரின்றவங்க பார்க்க சிஸ்டர் மேரி, ஐயோ சிஸ்டர் சொல்லணும்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்க்ரீனில் நரேட் பண்ணது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்கள. பெர்ஃபார்மன்ஸ் ரியலி வெரி குட். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க எமிலி வாட்சன். அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பெர்லின் பேருக்கும் நாமினேட் ஆகிருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எமிலி வாட்சனுக்கு இந்த அவார்டு கொடுத்தது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். கொடுத்துருக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு படம் பார்க்கும்போது இருந்தது. பிகாஸ் இதோட டைம் லேப்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் அவங்க வர நேரங்கள் கம்மி. பட் ஸ்டில் ஓகே, ஏன்னோ ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. பட் சிலியன் மர்ஃபி பொறுத்த வரைக்கும் தேர்ஸ் அ சான்ஸ் பெஸ்ட் ஆக்டராக அவர் தான் கொடுத்துருக்கணுன்ற ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் டிஃப்ரெண்ட் மேனர் ஒரு படம் செபாஸ்டியன் ஸ்டான் நடிச்சிருந்தார். ஸோ கம்பேர் டு தீஸ் போத் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது செபாஸ்டியன் ஸ்டான் வின் பண்ணது வந்து இட்ஸ் பீன் அக்செப்டபிள் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் டூங்க இந்த படம் வந்து. அதையும் நான் இந்த இடத்துல பதிவிட்டுக்கிறேங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜனல் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் ஆடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.